ஹாய் மக்களே, இது உங்கள் டெக் பிளாக் தமிழ். நான் உங்கள் நிரஞ்சன் குமார். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்மளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்னோட பட் ஸ்கோரில் கூட சொல்லியிருப்பேன். நான் நிறைய ஹெட்ஃபோன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுற ஒரு ஆள். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் நிறைய வந்து நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட் பார்த்தீங்கன்னா எம்ஐயோட டியூவல் டிரைவர். ஸோ அது யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏகேஜி ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சாம்சங்கோட ஃபேவரட்டான அந்த 3.5mm ஜாக்கோட முன்னாடி நமக்கு பாக்ஸ்லேயே கொடுக்குற ஒரு ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும், இயர்ஃபோன்ஸ். ஸோ அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இயர்ஃபோன்ஸ் மேலே ரொம்ப ஒரு க்ரேஸ் இருக்குது. பிகாஸ் நான் நிறைய மியூசிக்ஸ் சாங்ஸ் நிறைய கேட்பேன். ஸோ அந்த மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஐஎம் இன்ஹியர் மானிட்டர்ஸ் மேலே ஒரு பெரிய க்ரேஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ரீசெண்டாக நிறைய ஐஎம்ஸ் பற்றி சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். கிட்ட லாஸ்ட் ஒரு வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஐஎம்ஸ் எது வாங்கலாம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்போ எனக்கு சஜஸ்ட் ஆனது ஹெட்ஃபோன் ஜோன். ஸோ இவங்களோட வெப்சைட் தான் சஜஸ்ட் ஆச்சு. ஸோ அதில் நான் நிறைய வந்து அவங்க மார்க்கெட்டிங் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஹியர் மானிட்டர் அப்படின்னா இதுதான். ஸோ இதுதான் வந்து டான்ஸோட வார்னர் SG2 ரெட் லைன் எடிஷன். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் எடிஷன் சொல்லலாம். ஏன்னா இது கிடைக்கிறதுக்கே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஸோ அதை பற்றி எவ்வளோ போராடினேன் அப்படின்றது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதை பற்றியான ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் இதோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி, எப்படி வாங்கினேன், எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும்னா ஃபுல்லாக சைனீஸில் இருக்கேன் அப்படின்னா இது வந்து சைனாவில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் ஆகி வருது. ஸோ அந்த ஒரு ரீசன் தான். அண்ட் இதுதான் வந்து பாக்ஸ். ஃபுல்லாகவே சைனீஸில் தான் இருக்கும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எஸ், இதுதான் டான்ஸோட வார்னர் SG2. ஓகே, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது போல். யா, ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து கொரியர் வரப்பவே வந்து தனியாக தான் வரும். இது தனியாக பேக் பண்ணி அதோடு சேர்த்து இது கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது எக்ஸ்ட்ராவாக ஸ்பெஷல் எடிஷனாக இருக்கிறதுனால இது நமக்கு அந்த கிளிப் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து இயர்ஃபோன்ஸ் போட்டு வைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு கிளிப், அதுக்கப்புறம் ஒரு கிளாத். ஸோ ஒரு ஃபைபர் கிளாத் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது இது. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா அதோட கேஸ். ஸோ இந்த கேஸ்லாம் வந்து யூஸ்வலாக உங்களுக்கு வந்து தனியாக வராது. இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது, மேக்னெட்டிக் கேஸ். இதில் தான் நம்மளோட அந்த ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் இருக்குது, கேபிள் இருக்குது. ஸோ தனியாக எடுத்து வைக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் முதல்ல. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த பட்ஸ், ஐஎம் இயர் மானிட்டர்ஸ். ஸோ இது வந்து நம்ம அந்த கேபிளோடு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்னா இந்த முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு தான் அந்த கிளாத்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே ஒன்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா உங்களால் திரும்பி இது யூஸே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர். எப்பயுமே ரொம்ப சேஃபாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதை தாண்டி இதோட என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக இயர் டிப்ஸும் கொடுப்பாங்க. ஸோ நான் இயர் டிப்ஸ் காமிக்கிறேன். இது வந்து சோனிக் இயர் டிப்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 3 பேர்ஸ் வரும், லார்ஜ், மீடியம் அண்ட் ஸ்மால். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா டான் சாங்காய் அவங்களோட இது இயர் டிப்ஸ். ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒன்றுத்தில் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். லைக் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் பூஸ்டடாகவோ இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இது மாதிரி விஷயங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக சோனிக் இயர் டிப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டான்ஸாயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாக வந்து தேவைப்படுது அப்படின்னா இந்த இயர் டிப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 டோட்டலாக 6 பேர்ஸ் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுது அப்படின்றது பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எஸ், எடுத்தாச்சு. இதில் எது ரைட் எது லெஃப்ட்ன்றது பார்க்கலாம். யா, திஸ் இஸ் லெஃப்ட் அண்ட் திஸ் இஸ் ரைட். ஸோ இதில் எப்படி தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் நான் காமிக்கிறேன். கேபிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேங்க. ஸோ எக்ஸைட்மெண்ட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். பட் உங்களுக்காக திரும்ப அன்பாக்ஸ் பண்ணுறேன். யா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இங்கே ரெட் கலரில் வந்து உங்களுக்கு ரெட் கலரில் ஹைலைட் இருக்கும். இது வந்து ரைட் சைட். அண்ட் ப்ளூ கலர் ஹைலைட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட். ஃபைனலாக மக்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இதை. ஸோ
ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டி நம்ம கேட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய பெரிய போராட்டங்க. எப்படி நம்ம வந்து இயர் டிப்ஸ் மெயினாக வந்து அவ்வளோ டைட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவ்வளோ ஈஸியாக தொலையும் தொலையாது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபிட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து சொன்னேன். லைக் சும்மா நம்ம வந்து பேசிக்காக எப்படி இருக்குன்னு கேட்டு பார்க்கலாம். நான் வந்து ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃப்ளாக் சாங்ஸ் வந்து தனியாக நான் டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்றது நான் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்களே சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் யூடியூப் மியூசிக் அண்ட் ஒரு சில மியூசிக் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொன்றுத்துலையும் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் திங், இது வந்து நம்ம சாம்சங் S24 Ultraல இப்போது நம்ம வந்து இது கேட்க போகிறோம் ஆப்பிள் மியூசிக்கில். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஐஎம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு இது வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக வந்து இருக்கும். அப்படி எனக்கு பிடிச்சிருக்கும். பேலன்ஸாக கேட்டால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ நான் பேலன்ஸ்டாக ஒரு 50% வால்யூம் லெவலில் டால்பி அட்மாஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆப்பிள் மியூசிக்கில் என்னோடய ஃபேவரட் சாங் நான் வந்து கேட்க போகிறேன். ஸோ என்னோடய ஃபேவரட் சாங் என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் என்னோடய ஃபேவரட் சாங் க்ளூ சொல்கிறேன். யுவனோட சாங் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-16 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு மூவி. ஸோ அந்த மூவியோட சாங் நான் கேட்க போகிறேன். என்ன சாங் அப்படின்றது நீங்கள் அதுக்குள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 50% மியூசிக் 50% மியூசிக்கில் டால்பி அட்மாஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சாங் கேட்டுட்ருக்கேன். செம்ம கிளாரிட்டியாக இருக்குங்க. ஒவ்வொரு லைக் மியூசிக் அங்கே உள்ளே இருக்கிற அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அந்த ஒரு சவுண்ட்ஸ் வந்து பக்காவாக கேட்குது. அண்ட் உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது சாங் கேட்குறப்போ. எங்கேயுமே அந்த வோக்கல்ஸ் மிஸ் ஆகிறதோ இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகுறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் டீப் சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சவுண்ட்ஸுமே வந்து பக்காவாக கேட்குது ஆப்பிள் மியூசிக்கில் நான் சொல்கிறது. ஸோ பக்காவாக இருக்குது. அடுத்து ஃப்ளாக் ஃபார்மேட்டில் நான் வந்து ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ண இதே சாங்கை நான் வந்து கேட்க போகிறேன். அண்ட் உங்களுக்கு என்ன மியூசிக் டைரக்டர் பிடிக்கும், யார் சாங்கை வந்து இந்த மாதிரி ஐஎம்ஸில் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்றத சொல்லுங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஆப்பிள் மியூசிக்கில் ஒரு 50% கேட்குறப்ப கொஞ்சம் லோ லெவல் வால்யூம் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே இதே 50%ல் நான் வந்து ஒரு பவர் ஆம்ப் அந்த ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் ஃப்ளாக் சாங் கேட்டுட்ருக்கேன். இதில் கேட்குறப்போ அந்த 50% நான் கேட்குறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆப்பிள் மியூசிக்கில் ஒரு 70-75% வால்யூம் லெவலில் வச்சு கேட்குற சாங் வந்து இதில் உங்களுக்கு 50%ல் கேட்கும். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஐ ஆம் ஜஸ்ட் கிவிங் எ ஸ்மால் டிப்ஸ் நான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி இங்கே மியூசிக் சேர்க்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி சாங்ஸ் வந்து இப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாமே டால்பி அட்மாஸ் ஆஃப் பண்ணிட்டு கேளுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்குது. என்னென்னா கொஞ்சம் வால்யூம் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் சொல்ல ஃப்ளாக்கில் டவுன்லோட் பண்ண சாங் கேட்குறப்போ. அடுத்து இதே சாங்கை நான் வந்து யூடியூப் மியூசிக்கில் கேட்க போகிறேன். நான் ஏன் வந்து ஆப்பிள் மியூசிக்லேயும் நான் சொல்கிற மாதிரி டவுன்லோட் சாங் கேட்குறேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்லெஸ் ஆடியோ, ஹை ரெசல்யூஷன் லாஸ்லெஸ் ஆடியோ ஆப்பிள் மியூசிக்கில் இருக்குது. அண்ட் நான் டவுன்லோட் பண்ண ஃப்ளாக் அந்த ஃபார்மேட்லேயுமே உங்களால் வந்து ஹை ரெசல்யூஷன் சாங்ஸ் வந்து கேட்க முடியும். ஸோ அப்படி கேட்குறப்போ உங்களோட சாங்ஸோட கிளாரிட்டி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட அந்தளவுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக கேட்கும். ஸோ ஆடியோ ஃபைல்ஸ் மோஸ்ட்லி இந்த மியூசிக்ஸ் நிறைய கேட்குற மியூசிக் லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் வந்து ஆப்பிள் மியூசிக்கில் யூடியூப் மியூசிக்கில் இதே சாங்கை நான் கேட்குறேன். யூடியூப் மியூசிக் கேட்குறப்போ அதே 50%ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லோ லெவலில் இருக்குது. நான் சொல்கிறேன் ஆப்பிள் மியூசிக்கில் எப்படி கேட்டோமோ அதே மாதிரி யூடியூப் மியூசிக்கில் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. ரொம்ப ஹெவியாக சவுண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப பேஸ் எதுவும் அதிகமாக இல்லாமல் பேலன்ஸ்டாக ரொம்ப உங்களுக்கு இந்த கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். எஸ், வோக்கல்ஸ் வந்து என்ன பிரச்சனைனா ஆப்பிள் மியூசிக்கில் எவ்வளோ கொஞ்சம் பக்காவாக கேட்டுது. ஆனால் யூடியூப் மியூசிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லோவாக இருக்குது. அதாவது உங்களுக்கு சவுண்ட்ஸ் மேபி டால்பி ஆன் ஆயிடுச்சோ இல்லையே, டால்பி ஆஃபில் தான் இருக்குது. யா எஸ், வோக்கல்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப
லோவாக இருக்குது, பட் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது யூடியூப் மியூசிக்கில். ஸோ இது ஒரு பிரச்சனை. பிரச்சனை சொல்ல முடியாது, பட் மேபி சாங்ஸ் கேட்குறவங்களுக்கு பொறுத்து இருக்குது. எஸ். ஸோ நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக. ஒரே சாங் 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன்ஸில் வந்து கேட்டதுக்கு வந்து எனக்கு ஆப்பிள் மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை தாண்டி ஃப்ளாக் ஃபார்மேட்டில் நான் டவுன்லோட் பண்ண சாங் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. பட் யூடியூப் மியூசிக்கில் ஓகேவாக இருக்குது எனக்கு. மேபி மற்ற ஹெட்ஃபோன்ஸில் கேட்குறப்போ இல்லை கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி கேட்குறப்போ நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும்தான். கண்டிப்பாக இந்த ஐஎம் கண்டிப்பாக நான் பேர்ன் பண்ணிவிட்டு பக்காவாக ஒரு 20 ஹார்ஸ் 30 ஹார்ஸ் பக்காவாக யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயிலாக ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். இதுதான் வந்து இப்போ கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணி கேட்டது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக கேபிள் வந்து ரொம்ப செம்ம குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றி இருக்கிறதுல பிளாஸ்டிக் தான். இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் மெட்டல் இருக்கும். மிச்சம் எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஸோ யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம கீழே போட்டோம் அப்படின்னா உள்ள இருக்க டிரைவர் வந்து கொலாப்ஸ் ஆகிடும், இல்லை டிரைவர் வந்து போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பக்காவாக ஏதாவது ஒரு நல்ல கேஸ் மாதிரி வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணுறது பெட்டர். யூஸ்வலாக ஹெட்ஃபோன் ஜோன் இந்த மாதிரி நம்ம வாங்குறப்பவே பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஸ்பெஷல் எடிஷன்ஸ்க்கு உள்ளே ஒரு கேஸ் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் நான் இப்போது பார்த்தீங்கன்னா திரும்பி டான்ஸுவோட இன்னொரு கேஸ் ஒன்று, பெரிய கேஸ் ஒன்று இருக்குது. அரௌண்ட் 400 rupees கிட்ட வரும். ஸோ அந்த கேஸ் வந்து நான் வாங்குற பிளானில் இருக்குது. அது பார்க்க இன்னும் சேஃப்டி நிறைய முக்கியம் அப்படின்றதுனால, ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஐஎம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். என்னடா இவ்வளோ பேசுறியா, அப்படி என்ன தாண்டா இதில் இருக்குது, லைக் எவ்வளோ பட்ஜெட்டில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் 2500 rupees கிட்டத்தட்ட. இந்த 2500 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம் கொடுக்குறாங்க ப்ளஸ் கேபிள். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு கேஸோட உங்களுக்கு வரும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 2 இயர் டிப்ஸுமே கொடுப்பாங்க. செம்மையாக இருக்குங்க. இப்போ ஸ்டாக் இருக்கான்னு தெரியல, ஏன்னா இப்போ 3.5 mm ஜாக் இருக்கிற அந்த வேரியன்ட் தான் இப்போ கரண்டாக ஸ்டாக் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் பார்த்தப்போ டைப் சி வேரியன்ட் வந்து காலி. இதுவே நான் ப்ரீ ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மாதம், ஒரு 2 months பிஃபோர் பிளான் பண்ணி வாங்கணும்னு சொல்லி ஆர்டர்லாம் ட்ரை பண்ணேன். பார்த்தா ஸ்டாக் இல்லை. கிட்டத்தட்ட மே மந்த் ஃபுல்லாகவே ஸ்டாக் இல்லாமல், மே ஸ்டார்டிங்கில் ஸ்டாக் இருந்துச்சு, அப்புறம் மே மந்த் ஃபுல்லாக ஸ்டாக் இல்லை, ஜூன் மந்த்தும் ஸ்டாக் இல்லை, ஜூன் எண்டில் தான் ப்ரீ ஆர்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே வந்து இது கிடச்சிது. அது டைப் சி ஹெட்ஃபோன்ஸ் நான் சொல்கிறது. ஸோ ப்ரீ ஆர்டர் பண்ணேன், 27ஆம் ப்ரீ ஆர்டர் பண்ணேன். 2ஆம் நமக்கு வந்து ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வந்து ஆர்டர் வந்துடுச்சு. ஸோ ப்ராடக்ட் வந்துடுச்சு. வந்த எக்ஸைட்மெண்ட்டில் அப்போயே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கரெக்டாக இன்னைக்கு 4ஆம் இந்த வீடியோ போடுறப்போ, ஸோ இந்த வீடியோ போடுறப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 days கிட்ட யூஸ் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது. ஹெட்ஃபோன் உண்மையாக நல்லாயிருக்கு. இந்த ஐஎம் இன்னும் நல்லா பக்காவாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா பேர்ன் பண்ணிவிட்டு இந்த ஐஎம் பற்றி இன்னும் டீட்டெயிலான ரிவ்யூ கண்டிப்பாக நம்மளோட சேனலில் கண்டிப்பாக வரும். அவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் உங்கள் ஃபீட்பேக் அண்ட் இந்த ஐஎம்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி ஐஎம்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி டீட்டெயிலாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.